தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இன்று காலையிலிருந்து வான மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய சூழலில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த 3 மணி நேரத்திற்கு குறிப்பாக சென்னை உட்பட 11 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அதாவது சரியாக 1 மணியிலிருந்து 4 மணி வரை கிட்டத்தட்ட 11 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அதாவது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்த வரைக்குமே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. காலையில் இருந்து வெயிலின் தாக்கம் என்பது சற்று குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்று இரவை பொறுத்த வரைக்குமே சற்று மழை என்பது பெய்து வந்தது. இந்த சூழலில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக தொடர்ந்து சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்து வந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது 11 மாவட்டத்திற்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. அந்த வகையில செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் அதே போல நீலகிரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் சென்னை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தது. குறிப்பாக சென்னை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல நீலகிரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு மிதமான மழைக்கும் அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலிருந்தே தொடர்ந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த ஒரு வாரத்திற்கான மழையும் அந்த தகவலையும் வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 29ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் என்பது தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல 4 மணிக்கு மேல் அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் என்பது தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.